மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை கேப்சிகம் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் லிவர் 1/2 kg எடுத்துருக்குறோம், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறோம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துருக்குறோம் மீடியம் சைஸு, 2 தக்காளி, ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸு, கொரியாண்டர் கொத்தமல்லி இலக்கத்தில், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்குறோம், ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்குறோம். பாருங்க எப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன்னு. 8லேருந்து 10 தடவை கழுவணும். 8 to 10 டைம்ஸ் கழுவணும். பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பாருங்கள். எடுத்து வச்ச வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். குடமிளகா, கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லி இலை. பாருங்கள் சோம்பு எடுத்துருக்குறோம், சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்குறோம், ஏலக்காய் ஒரு 3 எடுத்துருக்குறோம், கிராம்பு ஒரு 4 எடுத்துருக்குறோம். இது ஒரு மணத்துக்கு தான். பாருங்கள் சட்டி சூடானதும் அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிற போகிறோம். வழக்கம் போல் நம்ம பட்டை சும்மா ஃபார்மாலிட்டிக்கு, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயத்தை இறக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ இதில் நம்ம வச்சிருக்கிற சோம்பை தட்டி இருக்கிறோம், தட்டிக்கிண்டா கிளறி விடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சிறு சீரகம் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து 70% வெந்துருச்சு. அப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்துருக்குறோம், அது ஒரு 1 2 ஸ்பூன் மாத்திரம் போட்டுக்கிறோம். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு நல்லா கிளறி விடணும். பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஈரலை போட போகிறோம். ஒரு டர்மரிக் பவுடரு இப்போ மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறோம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் போடுறோம். அடுத்து இப்போ வச்சிருக்கிற தக்காளியை போட போகிறோம். அப்புறம் இந்த கேப்சிகமும் இறக்கி விட்டுற போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஊற்ற போகிறோம். ஃபைனலாக அந்த சின்ன வெங்காயமும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு உப்பும் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து பெப்பர் வந்து அதாவது மிளகுத்தூள் வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நமக்கு தேவையோ செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெப்பர் கிரேவி தான், அதனால் வந்து மிளகாய் தூள் போடக்கூடாது, சில்லி பவுடர் போடக்கூடாது, ஒன்லி பெப்பர் பவுடர் மாத்திரம் தான் போடணும். பாருங்கள் அருமையாக வந்துருச்சு. ஈரல் கிரேவி ரெடி. பாருங்கள் இப்போ ஃபைனலாக மல்லித்தலை போட்டு பாருங்கள் அருமையான ஈரல் வித் கேப்சிகம் பெப்பர் கிரேவி ரெடி. நீங்கள் தோசைக்கு சாதத்துக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். மேலும் இந்த வீடியோ பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த SMS ஃபுட் மாஸ்டரின் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.